க்ஷேத்திரம் சுவாசபதி என்று சொல்லக்கூடிய குளத்தூரிலே அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரம் மிக விசேஷமான க்ஷேத்திரம், பிரார்த்தனை ஸ்தலம். ஓம் நாராயண பிதாயஸ்ய மாதாஜாபி அதிப்பிரியா துத்வாதிமுனிய புத்ரா தஸ்மை ஸ்ரீ விகணசே நமஹ. எல்லாம் வல்ல ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் இக்கலியுகத்திலே அனைத்து மக்களையும் ரட்சிக்கும் பொருட்டு பல அவதாரங்களாலும் பல திருநாமங்களினாலும் பல பல க்ஷேத்திரங்களில் சேவை சாதிக்கிறார். அப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் ஒவ்வொரு திருநாமங்களுடன் சேவை சாதிக்கும் பொருட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆதிகேசவன் என்று 2 திருநாமங்களுடன் சேவை சாதிக்கிறார். இத்திருக்கோயில் எம்பெருமான் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர். இத்திருக்கோயிலிலே பிரதான மூர்த்தியாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் சதுர்புஜத்துடன் கை அபயஸ்தமாகவும் சங்கு சக்கரத்துடனும் தனது இடது தொடையிலே மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டு தன் இடது கையால் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு சேவை சாதிக்கிறார். இங்கு உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் மற்ற பெருமாள்களை காட்டிலும் மிக விசேஷமானவர். என்னவென்றால், பொதுவாகவே நாம் சேவிக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாள், லக்ஷ்மி ஐக்கிரீவ பெருமாள், லக்ஷ்மி வராக பெருமாள் போன்ற பெருமாள்கள் சதுர்புஜத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருப்பார். அதில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வலது கையிலே பத்மாஸ்தமாகவும் தனது இடது கையை லம்பாஸ்தம் என்று சொல்லக்கூடிய கையை தொங்க விட்டு கொண்டும் சேவை சாதிப்பார். ஆனால் இத்திருத்தலத்திலே எம்பெருமான் வடிவில் ஸ்ரீ மகாலட்சுமி அமர்ந்து அஞ்சலி அஸ்தம் என்று சொல்லக்கூடிய 2 கைகளையும் கூட்டிக்கொண்டு பவ்யமாக பெருமாள் அருகில் அமர்ந்து சேவை சாதிக்கிறார். புத்திர சந்தானத்திற்காக நமது சன்னதியின் பக்கத்தில் நாகத்திலே ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் எழுந்துள்ளார். அந்த நவநீத கிருஷ்ணர் புத்திர சந்தானத்திற்காகவே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவருக்கு சுக்லபக்ஷ சஷ்டியிலும் அல்லது ரோஹிணி நட்சத்திரத்தன்று பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் அதிசீக்கிரமாக புத்திர சந்தானமும் கிடைக்கப்படுகிறது. இதுவும் பல பக்தர்களுக்கு மிக விரைவாக அருள் பாலித்ததுக்கு இருக்கார். இங்கு மற்றொரு திருக்கோயிலாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளும் சேவை சாதிக்கிறார். பெருமாளின் 12 திருநாமங்களிலே முதலில் சொல்லக்கூடிய 2 திருநாமங்களிலமாக கேசவாய நமகா நாராயணமாக என்று சொல்லக்கூடிய 2 திருநாமங்களும் உடைய பெருமாளாக இங்கே சேவை சாய்க்கிறார். அதில் கேசவனாக ஆதிகேசவன் என்னும் திருநாமத்துடன்
சதுர்புஜம் அபயவந்தாஸ்தம் சங்குச்சகத்துடன் சாலிகிராமகாலை சாத்திக் கொண்டு ஸ்ரீதேவி தாயார் பூமிதேவி தாயாருடன் சேவை சாதிக்கிறார். இத்திருக்கோயில் 2 விருதாழ்வார்கள் 2 துவாதபாலகர்களுடன் ஒவ்வொரு பெருமாளுக்கும் தனி திருக்கோயிலாகவே கட்டப்பட்டு மிக விசேஷமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதப்பிரசாதமாக பிரார்த்தனை ஸ்தலமாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலில் புதன்கிழமை தோறும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி பிரதட்சணம் செய்து வந்தால் வீடு மனை கல்வி போன்ற தடங்கள் ஏற்பட்டுள்ள காரியங்கள் அனைத்தும் மிக விரைவாக பெருமாள் கிருபையால். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் வேலி மஞ்சளால் மாலை சாற்றி மகாலட்சுமி தேவிக்கு அர்ச்சனை குங்குமார்ச்சனை செய்து வந்தால் அதிசீக்கிரமாக விவாகம் நடைபெறுகிறது. பிரார்த்தனைகள் எல்லாம் பல பக்தர்களால் செய்யப்பட்டு பல பக்தர்கள் மிக விரைவாக பலனடைந்துள்ளனர். அதே போல இங்கு இத்திருக்கோயிலில் பிரதிமாதம் ஆதிகேஸ்வர பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரம் மிக விமர்சையாக மாலை உட்பொறுப்பாடுதலும், லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சுக்லபட்ச ஏகாதசி அன்று உள்பொறுப்பாடும் நடைபெறுகிறது. அதே போல வருடந்தோறும் பல உற்சவங்கள், சித்திரையிலே வருஷப்பருப்பு, வைகாசி மாதம் வருஷாபிஷேகம் ஆதிகேஸ்வர பெருமாளுக்கு கல்யாண வைபவமும், ஆடி மாதம் விசேஷமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தாயாருக்கு ஒவ்வொரு புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடைபெறுகிறது. ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் மிக விமர்சையாகவும், புரட்டாசி சனிக்கிழமைகளில் 4 சனிக்கிழமையும் வீதி புறப்பாடும் கார்த்திகை தீபோத்சவம். அதே போல் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்தன்று திருவாதிரை அன்று எங்குமே நடைபெறாத நமது திருக்கோயிலின் எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜம்புகேஸ்வர பெருமாளும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளும் சந்திக்கும்படியான சந்திப்பு உற்சவம் என்று சொல்லக்கூடிய மிக விசேஷமான உற்சவம் இங்கு மிக விமர்சையாக நடைபெறும். எனவே பக்தர்கள் அனைவரும் பெருமாளுடைய முதல் 2 நாமங்களை கொண்ட கேசவாய நமஹ நாராயணாய நமஹ என்று சொல்லக்கூடிய 2 நாமங்களை கொண்ட ஒரே சன்னதியில் எழுந்துள்ள இந்த 2 பெருமாளையும் சேவித்து எல்லோரும் எல்லாம் வல்ல லட்சுமி நாராயண பெருமாள் ஆதிகேஸ்வர பெருமாளின் திருவருளை பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆதிகேஸ்வர பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் சுவாசபுது க்ஷேத்ரே மண்டனாய மகாத்மனே வனத கிளேசநாசாய கேசவாயாஸ்து மங்களம். ரம்யாய ராஜராஜாய ராமகிருஷ்ணாய ரசார்ப்பணே பக்தகல்பவருக்ஷாய லக்ஷ்மீசுதாய மங்களம். கருணாகர தேவேஷா பக்தானுகிரகணக்கா வைகுண்டயசிகரே ஸ்ரீ லக்ஷ்மீநாராயணாய மங்களம். மங்களானி பவந்து.